PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ரோபோட்டிக் கரங்கள் தனது செயல்பாட்டை சிறப்பாக தொடங்கியதாக இஸ்ரோ காணொளியை வெளியிட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தற்போது விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரோபோட்டிக் அரங்களுடைய செயல்பாடுகள் என்ன? அது முழுமையாக செயல்பட தொடங்கிவிட்டதா? இஸ்ரோ தரப்பிலிருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க? உங்களுடைய தகவல் தாயுமானவன். கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி விண்ணிற்கு அனுப்பப்பட்ட PSLV C-60 ராக்கெட்ல டாக்கிங் செயற்கைக்கோளுக்கு அடுத்தபடியாக அனுப்பப்பட்ட 24 உப செயற்கைக்கோள்களும் 355 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்றுதான் RRM-TD என்று சொல்லக்கூடிய ரோபோட்டிக் கரங்கள். இந்தியாவுடைய முதல் ரோபோட்டிக் விண்வெளி திட்டமாக இது அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு ரோபோ பூமியில் செயல்படுவது என்பது வெவ்வேறு ஈர்ப்பு விசை, இயக்க விசை இல்லாத விண்வெளியில் செயல்படுவதும் வேறு விதமாக இருக்கக்கூடியதாக இருந்து வருகிறது. அந்த வகையில இஸ்ரோ அனுப்பியிருக்கக்கூடிய இந்த ரோபோ முதற்கட்டமாக கரங்களை கொண்டு பொருட்களை கட்டமைப்படுத்தக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரோபோட்டிக் கரங்கள் தங்களது செயல்பாட்டை சிறப்புட தொடங்கியிருப்பதாக நிகழ்வான வீடியோவை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. புதியதொரு சாதனை படைத்திருக்கக்கூடிய வகையில ஈர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில ரோபோட்டிக் கரங்களுடைய சிறப்புற செயல்பாட்டுக்கான அந்த காணொலியை இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்திலும் இந்தியாவின் தயாரிப்பிலும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரோபோ கரங்கள் திட்டமிடப்பட்டு செயலாற்றி வருங்காலங்களில் பல்வேறு விண்வெளி திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம்தான் வருகின்ற 2035ஆம் ஆண்டு நிறுவப்பட இருக்கக்கூடிய BIS போன்ற விண்வெளி திட்டங்களுக்கு இது ஆதாரமாக திகழும் என இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை இஸ்ரோவின் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கக்கூடிய திட்டத்தின் முன்னோட்டமாக ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் அப்டேட்டையும் இஸ்ரோ வெளியிட்டிருந்தது. அந்த வகையில 350 கிலோமீட்டர் உயரத்துல புவியுடைய தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 செயற்கைக்கோள்கள் புவியை சுற்றி வரக்கூடிய நிலையில் 2க்குமான தொலைவு 2ஆக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் டாக்கிங் முறையில இணைக்கக்கூடிய இணைப்பு சோதனையும் நடைபெற இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. சேசர் மற்றும் டார்கெட் என 2 அமைப்புகளும் அதிவேகமாக பூமியை சுற்றி வரக்கூடிய நிலையில் சேசர் அமைப்பு டார்கெட் அமைப்பை துரைத்தி விரைவாக அதனுடன் இணையக்கூடிய வகையில் அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது சுற்றி வருவதாக தெரிவித்திருந்த நிலையில தற்போது இந்த ரோபோட்டிக் ஆர்மும் விரைந்து செயல்பட தொடங்கி இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.